கிரிக்கெட் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன் 2025ல விஜய் சங்கரை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டத்தட்ட 1.2 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. சோ அது ஒரு ஒர்த்தான பையா இல்ல ஒஸ்டான பையா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். நிறைய வீடியோஸ் இது மாதிரி நம்ம போட்டிருக்கோம். சோ போயிட்டு சேனலை விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருமே எல்லா வீடியோஸுமே என்டர்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்லி ஒய் விஜய் சங்கர் அண்ட் ஒய் நாட் விஜய் சங்கர் அப்படிங்கறத பத்தி பேசலாம். என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த விஜய் சங்கரை சிஎஸ்கே எடுத்துட்டாங்க அப்படின்னதுல இருந்தே நிறைய பேர் வந்து எப்பா இது ஒரு ஒஸ்டான பைப்பா, எதுக்குப்பா போய் எடுக்கிறீங்க, விஜய் சங்கர்லாம் யாருப்பா, அவர்லாம் நல்லாவே விளையாட மாட்டாரு, அப்படி இப்படின்ட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா அவ்வளோ கமெண்ட்ஸ். நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அதுல விஜய் சங்கர் பிளேயிங் லெவல்ல இருப்பாருன்னு எங்கேயாவது சொல்லிட்டோன்னு வைங்களேன், அதுக்கிலேயே அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லி வந்து நான் எல்லார்ட்டையுமே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், விஜய் சங்கர் மேல உங்க எல்லாருக்கும் என்ன காண்டு? அந்த 2019 வேர்ல்டு கப்ல விஜய் சங்கரோட பேரை அம்பத்தி ராயுடுக்கு பதிலா இன்க்ளூட் பண்ணதுல இருந்தே நிறைய பேருக்கு விஜய் சங்கரை பிடிக்காம போயிருச்சு. அதுக்கு அவர் என்னங்க பண்ணுவாரு? அவர் ஒரு சைடு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. செலக்டர்ஸ் வந்து அவரை வந்து கொண்டு போக சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? இதுல அவருக்கும் அந்த செலக்ஷனுக்கும் என்னதான் சம்பந்தம்? ஓகே, இது இப்போ உங்களை இன்கேஸ் ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு போயிட்டு எல்லாரும் அவர் அப்பையிலேருந்து 3D பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா அவர் மேல நெகட்டிவா பரப்பிட்டு இருந்தாங்க. எஸ், அவர் ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயர் தான். அவரால் பேட்டிங் பண்ண முடியும், பவுலிங் பண்ண முடியும், ஃபீல்டிங்கும் பண்ண முடியும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை தாண்டி நம்ம தமிழ்நாடு பையங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் ஆடி நிறைய பண்ணி தான் வந்திருக்காரு. ஓகே, ஈஸியாலாம் வந்து ஒருத்தங்களை வந்து அப்படியே அவங்க மேல வந்து டேலண்டே இல்லாம வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க நம்ம. ஏன்னா டேலண்ட் இல்லாமலாம் இந்தியா அதுவும் வேர்ல்டு கப் மாதிரி ஒரு இடம்லாம் வரைக்கும் போயிட்டு ஆட முடியாது. ஃபர்ஸ்ட்லி அதை நான் ரொம்ப தெளிவா நான் பேசிக்கிறேன். எஸ், ரொம்ப வருடம் கழித்து சிஎஸ்கே மறுபடியும் விஜய் சங்கரை எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இது விஜய் சங்கருக்கு தேவையான நேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐபிஎல் 2024ல விஜய் சங்கர் பெருசா ஆடலைங்க. ஆனா ஐபிஎல் 2023ல ரொம்பவே நல்லா ஆடினாரு. நீங்க போயிட்டு ஸ்டாட் வேணாலும் எடுத்து பாருங்க. ஜிடிக்காக இறங்கின ஒரு சில மேட்சஸ் அஸ் இம்பாக்ட் பிளேயரா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். சோ சிஎஸ்கேக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. சோ அதனாலதான் விஜய் சங்கரை வந்து எடுத்தாங்க. விஜய் சங்கர்கிட்ட ஒரு நல்ல ஸ்கில் செட் மிக்ஸ்டா இருக்கு. லைக் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான மிடில் ஆர்டர் பேட்டர், அதே நேரத்துல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஆக்சலரேட் பண்ணக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கு. ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூஷியலான மிடில் ஓவர்ஸ் டைம்ல வந்து அவரால் போட முடியும். ஒரு நல்ல ஃபீல்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதான் அந்த இன்னர் சர்க்கிள்குள்ள ரொம்ப நல்லாவே வந்து பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்கு அடுத்தபடியா ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தா 2024 ஐபிஎல்ல சான்சஸ் கிடைக்கல, 23ல ரொம்ப நல்லா பண்ணாரு. ரீசெண்டா டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. செஞ்சுரிஸ்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஈவன் தான் ஒரு தமிழ்நாடு கேப்டனா கூட லாஸ்ட் 2 இயர்ஸா இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப கூட ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சையத் முஸ்தகலில கூட ரொம்ப நல்லா ஒரு சில இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவுட்ஸ்டாண்டிங்கா டிஎன்பிஎல் வந்து அவருக்கு இருந்திருக்கு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா. ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருந்திருக்காரு. அதே நேரத்தில் இம்ப்ரெசிவான ஸ்ட்ரைக் ரேட் வந்து அந்த T20 மேட்சஸ்ல வச்சிருக்காரு. லைக் ஒரு 150+ ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காரு. அண்ட் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். பிகாஸ் சென்னை பையன் சேப்பாக் கண்டிஷனா ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேயர். ஸோ சேப்பாக்ல நிறைய நல்லா ஆடி இருக்காரு. சேப்பாக்ல கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு விஜய் சங்கர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பயங்கரமா வந்து சூட் ஆவாரு. ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷனா பேட்டிங் அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருப்பாரு. சேம் டைம் ஒரு இம்பாக்ட் பிளேயரா டக்குன்னு நீங்க இறக்கி விடணும் அப்படின்னாலும் இறக்கி விடலாம். பிகாஸ் ஒரு அண்டர் பிரஷர் சிச்சுவேஷன்ல ஆடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு ரொம்ப நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு ப்ரூவன் கமாடிட்டி தான். ஐபிஎல்ல நல்லா ஆடி இருக்காரு. அண்ட் வேர்ல்டு கப் மாதிரி பெரிய டோர்னமெண்ட் போயிருக்காரு. இந்தியாவுக்கும் ஒரு சில டோர்னமெண்ட்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், சீரியஸ்லி ஒரு 1.2 crore அப்படிங்கறதெல்லாம் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ கன்டினியூ பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ போயிட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, ஃப்ரெண்டுக்கான ப்ரொமோஷன் தான். ஸோ நீங்க எனக்காக பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதே நேரத்தில் ஒரு வெர்சடைலான பிளேயர் ரீசனபிளான பிரைஸ் கிடைக்கிறது கண்டிப்பா சூப்பரான ஒரு விஷயம் தான். அண்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷனாகவும் இருப்பாரு. அட் த சேம் டைம் நீங்க 11ல கூட விளையாட விடலாம். இதை தாண்டி MS தோனி ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க விஜய் சங்கர் மாதிரி பிளேயர் இதுக்கு முன்னாடி நிறைய
நிறைய பேர் சிஎஸ்கேக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. லைக் ஒரு சிவம் டூபே அண்ட் லைக் ஒரு ராபின் உத்தப்பாவோட ஸ்கில் வேற லெவலு. பட் அந்த போர் ஃபார்ம்ல இருந்தப்போ சிஎஸ்கேக்குள்ள வந்து நல்லா ஆனாரு. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் விஜய் சங்கர். ஒரு எப்படி சொல்றது, ஒரு இம்ப்ரூவ் பண்ற ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு பிளேயர்லாம் வந்து கண்டிப்பா கிடையாது. அவருக்கான ரோல் டெஃபினிஷன் டெஃபினெட்லி சிஎஸ்கேல கொடுக்கப்படும். அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆடுவார். அதே நேரத்தில் பெர்ஃபெக்ட்டான ஒரு என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க கிடைக்கும் ஃப்ளோரிஷ் பண்றதுக்கு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ விஜய் சங்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிக்குங்க சிஎஸ்கேக்கு. எனக்கு தெரிஞ்ச அவர் 11ல ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்டில் அவரை வந்து ஆட வைக்கலாம். ஆப்வியஸ்லி அவரால் டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா அவர் பண்ணி காட்டியிருக்காரு. அண்ட் ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல அவர் நிறைய நல்ல கேம்ஸ் ஆடி இருக்காரு. அது நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஐபிஎல் 2023 ஸ்டார்ட் எடுத்து பாருங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர், எனக்கு தெரிஞ்சு நல்ல பிக்கு, நல்ல ஒரு மணிக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் பர்சனலி அவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் தேவைப்படுதுங்க. ஏன்னா மறுபடியும் எப்போ அந்த இந்தியன் டீமுக்குள்ள நம்ம போவோம், நம்மளால போக முடியுமா? ஏன்னா டொமஸ்டிக்ல ஒரு சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே பெருசா வெளியில தெரிய மாட்டேங்கிறாரு. இப்போ சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு வர்றப்போ அடுத்த 3 வருஷத்துல ஃபியூ கேம்ஸ் கண்டிப்பா கிடைக்கலாம். கிடைச்சு அங்க ரொம்ப நல்லா விளையாண்டார் அப்படின்னா சொல்ல முடியாது. மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம் காலியா தான் இருக்கு. ஏன்னா இப்போதான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பவுலிங் பண்ற, ஒரு பேட்டிங் பண்ற ஒரு பிளேயரா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியாவுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு பிளேயரே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டில் அவர் இன்னமும் வந்து யூஸ்வல் ஆகல. ஸோ அதனால வந்து விஜய் சங்கருக்கு இன்னமும் இந்தியன் டீம்ல அந்த ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்குதான். ஸோ மேபி இங்க நல்லா பண்ணார் அப்படின்னா அங்க நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு நம்பர் 6 நம்பர் 7ல வந்து குரூஷியலான ஒரு பிளே பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது இவர் நல்லா பண்றாரு அப்படின்னா டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் டீமுக்குள்ள போறது கூட சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம், நல்ல பிக்கு தான். எப்படி யூஸ் பண்ண போறாங்க சிஎஸ்கேங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிடி நல்லா யூஸ் பண்ணாங்க விஜய் சங்கரை. அட் த சேம் டைம் லாஸ்ட் இயர் அவர் வந்து சுத்தர யூஸ் பண்ணவே இல்லை. இது ரெண்டுமே ஜிடி பண்ணாங்க. சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்தும் எனக்கு தேவைப்படுது. ஸோ கமெண்ட்ல போயிட்டு சொல்லுங்க, விஜய் சங்கர் பெஸ்ட் பையா ஒஸ்ட் பையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பை தான். பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். அனந்தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.